கைஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த க்ரைமோட முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். க்ரைமை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வியாசர்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 89 கிராம் நகை திருட்டு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை வியாசர்பாடி சுந்தரம் 3வது தெருவைச் சேர்ந்தவர் கனிமொழி, 29. இவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் வசித்து வருகிறார். அதே கட்டிடத்தின் தரைத்தளத்தில் அவரது பெற்றோர்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி கனிமொழி தனது கணவருடன் வெளியூர் சென்றிருந்தார். அன்று இரவு அவரது பெற்றோர் வீட்டை பூட்டி உறங்கச் சென்றனர். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 89 கிராம் தங்க நகைகள், 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள், ரூபாய் 2000 ரொக்கம் மற்றும் ஒரு லேப்டாப் ஆகியவை திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து கனிமொழி அளித்த புகாரின் பேரில் வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வியாசர்பாடியைச் சேர்ந்த அஜித் 25 மற்றும் 16 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த அஜித்தை கைது செய்த போலீசார் அவருடன் இருந்த சிறுவனையும் பிடித்தனர். கைதான அஜித்திடம் இருந்து 77 கிராம் தங்க நகைகள், 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அஜித் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இவர் மீது 2 கொலை முயற்சி வழக்குகள், கஞ்சா கடத்தல், வழிப்பறி மற்றும் திருட்டு என மொத்தம் 21 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அஜித் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடன் பிடிபட்ட 16 வயது சிறுவன் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் திருடுறதுக்கு போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.